ஹைடிஎஸ் நான் உங்கள் கேர் பேசுகிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ வந்துருச்சுன்னு பாருங்கள். அவங்க அப்படி க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டில் க்ளீன் பண்ணுறாங்க. இந்த ட்ரைவே மட்டும் எடுத்து விட்டுருணும். அந்த பாட்டியில் க்ளீன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், கார்லாம் போகிறதுக்கு அது மட்டும் எடுத்து விட்டுட்டு அப்புறம் இந்த வாக்குவேலாம் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த ட்ரைவே மட்டும் எடுத்துட்டோம்னா ஓகே. எனக்கு கொஞ்சம் ஃபீவர் இன்றைக்கி, அதனால் நான் பண்ணல. என் ஒய்ஃபும் என் பையனும் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். தெரியுதுங்களா எப்படி இருக்குன்னு? அந்த 2 குட்டி பசங்க பண்ணுறாங்க, அந்த வீட்டில் இருக்கிறவங்க பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சும்மா அந்த ட்ரைவே மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுருவோம். எவ்வளோ இன்ச் இருக்குன்னு பாருங்கள். இந்த தடத்துக்கு வந்து இது நடந்து போகிற தடம். ஸோ இது க்ளீனாக இருக்குது. நடந்து போகிற தடம் பிரச்சனை இல்லை. அது வந்து அப்படியே கரைஞ்சிரும். அப்போ கரைஞ்சிட்டு ஏதாவது சால்ட்டி தம்பு. இன்சைட் ஆஃப் தட் என்ன பண்ணா, இங்கே இப்படி குத்தி இப்படி தள்ளி விட்டுரு. நீ அள்ளி போடுறதுக்கு பதிலாக இப்போ அம்மா பண்ணுது பாரு அந்த மாதிரி அங்கே பாதியிலேருந்து அங்கேருந்து குத்தி இப்படி தள்ளிட்டு வந்துருந்த பக்கம். ஏன் தூக்கி போடணும்? தூக்கியெல்லாம் போட வேண்டியதில்லை. அம்மா மாதிரி குமிச்சு விட்டுரு, எடுத்து போட வேண்டியதில்லை. அவ்வளோதான். இந்த பாதியை பிடிச்சின்னா போதும். இங்கே இப்படி வந்து தள்ளி விட்டுரு போதும். அது வந்து ஃபுல்லாக அவ்வளோ தூரம் போகாது. பாதியிலிருந்து பண்ணிங்கன்னா பாதி இந்த பக்கம் வரட்டு, பாதி அந்த பக்கம் போகட்டும். அது ஏன் தூக்கிட்டு வர்றேன்? யூ ஃபீல் டயர்ட். நான் உள்ள வந்து உங்களுக்கு காட்டுறேன். அந்த பேக் சைடு பால்கனி காட்டுறேன்.
இங்கே பாருங்கள் எவ்வளோ ஐஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸ்னோ தெரியுதுங்களா? எவ்வளோ நிறைஞ்சிருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes வீடியோ பண்ணியிருப்பேன்ல, இதில் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ இருக்குதுங்க. ஃபுல்லாக ஸ்னோ பேக் சைடு போகிறா தெரியுதுங்களா? எவ்வளோ இன்ச்சு வந்துட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள் கதவுக்கிட்ட எவ்வளோ நிற்கிதுன்னு. அப்படியே ஓகே டியர்ஸ், லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது.